விஜய் தொகுதியில் களமிறங்கும் உதயநிதி ஸ்டாலின். சபாஷ், சரியான போட்டி. அதாவது விக்கிரவாண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம், நாகை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அங்கு திமுக எதிர்த்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் அங்கும் திமுகவை போட்டியிட திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் விஜயை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக அதிரடி திட்டத்தை கையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தவிக தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் அதிக விவாதிக்கப்படும் விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது. தவிகவில் நேற்று விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. முதல் நாளிலேயே 10,000 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. நேற்று பனையூரில் திரண்ட கூட்டம் அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை அதிருப்தி அடைய வைக்கும் அளவுக்கு இருந்தது. விருப்ப மனு வாங்க கூட்டம் திரண்டது. விருப்ப மனுக்களை பலரும் விஜய் பெயரில் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனுவை பெற்றுள்ளனர். விஜயை பொறுத்தவரை தனது சென்டிமெண்டை தொகுதி விஷயத்திலும் தொடங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வேளச்சேரி, விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம் மற்றும் நாகை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் சரி, அவருக்கு எதிராக நேரடியாக திமுகவை போட்டியிட முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் அங்கும் திமுகவை போட்டியிட திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயை எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக அதிரடி திட்டத்தை கையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய் கட்சி தனித்து போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என கடையை விரித்து காத்திருந்த போதும் எந்த ஒரு கட்சியும் விஜய் பக்கம் போகவில்லை. இதனால் வேறு வழியின்றி 234 தொகுதிகளிலும் விஜயின் தவிக தனித்தே களமிறங்கும் என்று கூறப்படுகிறது. கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டு தங்கள் பக்கம் சில கட்சிகள் வரலாம் என்று எதிர்பார்ப்பு தவிகவிடம் உள்ளது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் இந்த முறை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் வேண்டும் என்று திமுகவிடம் டிமாண்ட் வைத்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. காங்கிரசின் இந்த கோரிக்கை திமுகவிற்கு சற்றே அதிர்ச்சி கொடுத்து இருக்கிறது. இதனால் தொகுதி பங்கீட்டு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை என கூட்டணியில் அடுத்த கட்ட நகர்வுகள் இல்லாமல் உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, திமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தீவிரமாக உள்ளது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம் பக்கம் வருமா என்ற எதிர்பார்ப்புடன் தவிக காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போதைய அரசியல் நகர்வுகளை வைத்து பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி உடையும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி விஜயின் தவிகவுடன் இணைய அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவ்வாறு காங்கிரஸ் விஜயுடன் கரங்கோர்த்தால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறும். விஜய் பக்கம் வரக்கூடும். இது திமுகவிற்கு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறது. நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பயத்துடனும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்களால் விமர்சனம் செய்யப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமே ஆகும். ஸ்டாலினுக்கு விஜய் மீது தனிப்பட்ட கோபம் இல்லை என்றாலும் தனது மகனின் அரசியல் வாழ்க்கை சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக விஜயின் வளர்ச்சியை தடுக்க திமுக தரப்பு பல்வேறு முயற்சிகளை
எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் விஜயை கடுமையாக விமர்சிப்பதும் மட்டம் தட்டுவதும் இதன் ஒரு பகுதியாகும். விஜயின் தாவேகா கட்சிக்கு தமிழக இளைஞர்களுக்கிடையே குறிப்பாக 25 வயதிற்கு உட்பவர்களுக்கிடையே 70% அதிகமான வரவேற்பு கிடைத்துள்ளது. திமுக மீது இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி அப்படியே விஜய் பக்கம் ஒரு ஈர்ப்பாக மாறியுள்ளது. வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் விஜயின் விசில் சின்னம் மற்றும் கொள்கைகள் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 3.5 கோடி வாக்காளர்களுக்கு தனது அரசியல் வருகையை விஜய் மிக குறுகிய காலத்தில் கொண்டு சேர்த்துள்ளது திமுகவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் விஜய் போட்டியிடும் தொகுதி குறித்த எதிர்பார்ப்பு இப்போதே அதிகரித்துள்ளது. அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில் விஜய் போட்டியிட்டு அவரை நேரடியாக எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் கசிய தொடங்கின. அவ்வாறு ஒரு மோதல் ஏற்பட்டால் அது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான போட்டியாக அமையும். செல்வாக்கு மற்றும் மக்களின் ஆதரவு அடிப்படையில் விஜய்க்கு இதில் கூடுதல் பலம் இருக்க வாய்ப்புள்ளது. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை திமுகவில் அவர் ஒரு சில்வர் ஸ்பூன் வசதிகளுடன் வளர்ந்து வருவதாகவும் அவரை அடுத்த முதலமைச்சராக முன்னிறுத்தவே கட்சி முழுவதும் உதயநிதி மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன. முரசொலி போன்ற இதழ்களில் 40 பக்கங்களில் 41 இடங்களில் உதயநிதியின் பெயரே இடம்பெறும் அளவுக்கு அவர் விளம்பரப்படுத்தப்படுகிறார். ஆனால் வெறும் சனாதன பேச்சுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலில் வெற்றி பெற முடியாது என்றும் விஜய்க்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு உதயநிதிக்கு ஈடாகுமா என்பது சந்தேகமே என்றும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2026இல் உதயநிதியை முதலமைச்சராக அமர்த்த ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக அதற்கு தடையாக இருக்கும் விஜயை முளையிலேயே கிள்ள திமுக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு வருகிறது. ஆனால் விஜய் தனது தரப்பில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை துணையாக வைத்து கொண்டால் அவரால் இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெற முடியுமா? குறிப்பாக கரூரில் நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு விஜயிடம் ஏற்பட்டுள்ள தெளிவும் துடிப்பும் அவர் ஒரு வலுவான தலைவராக உருவெடுத்துள்ளாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இறுதியில் தமிழக இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்பதுதான் இந்த அதிகார போட்டியின் வெற்றியாளரை தீர்மானிக்கும். இன்றைய நிலையில் ஒன்றிய பாஜக அரசை RSSஐ தீவிரமாக எதிர்த்து திமுக சண்டையிட்டு வரும் நிலையில் தாவேகா தனது சொந்த கட்சியினருடன் சண்டையிட்டு கொண்டிருப்பதாக ஊடகவியலாளர் செந்தில்வேல் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஊடகவியலாளர் செந்தில்வேல் யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளதாவது: திருவண்ணாமலை நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் 1.30 லட்சம் பேர் பங்கேற்றுள்ளனர். வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். ஓரிடத்தில் 1.30 லட்சம் பேர் திரண்ட போதும் ஒரு நாற்காலிகள் கூட உடையவில்லை. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இளைஞர்கள். இதில் எந்தவித கூட்ட நெரிசலும் ஏற்படாமல் கூட்டத்திற்கு வந்த அனைவரும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பினார்கள். அனைவருக்கும் தண்ணீர், குளிர்பானம், பிஸ்கட் போன்றவை வழங்கப்பட்டன. யாரும் கத்தி கூப்பாடு போடவோ சாலையை மறிக்கவோ இல்லை. ஒரு புறம் திமுக பாஜக RSSஐ எதிர்த்து ஆளுநரின் அடாவடித்தனத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. மறுபுறம் தாவேகாவில் சொந்த கட்சியின் நிர்வாகிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 91 தொகுதிகளில் 1.30 லட்சம் இளைஞர்கள் பொறுப்புகளில் மட்டும் இருக்கிறார்கள் என்றால் இளைஞர்கள் எவ்வளவு பேர் திமுகவில் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.